ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா டியூக் 200 BS4ஓட ரிவ்யூ தான் இருக்க போகுது. இப்போ தான் நான் மைக் செட்டப் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், அதனால் வாய்ஸ் எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2019 BS4 டியூக் 200 மாடல். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிருவோம். இப்போ செகண்ட் ஹேண்டில் டியூக் 200 வாங்குறீங்கன்னா என்னென்னலாம் செக் பண்ணணும், என்னென்னலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த டியூக் 200 பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, இது வரைக்கும் வந்து இந்த டியூக் 200 வந்து கேமரா கிளியராக தெரியுதான்னு தெரியல. இது வரைக்கும் வந்து 15,661 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஆனால் நான் இந்த பைக் எடுத்து வந்து 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஏன் வந்து 15,000 ஓடி இருக்குன்னா, நான் பைக் எடுத்த ஒரு 3-4 மாதத்துலேயே லாக்டவுன் போட்டாங்க. அதனால தான் வந்து பைக் அதிகமாக ஓடல, இப்போ தான் ஓடுது. இது வரைக்குமே வந்து 15,000 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருக்கு. இன்ஜின் வைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 15,000 கிலோமீட்டரில் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. இதில் மாடிஃபிகேஷன் பார்த்தோம்னா நான் எந்த மாடிஃபிகேஷனே பண்ணல, எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. வெறும் இந்த ஹேண்டில் பார் மட்டும் தான் மாற்றிருக்கேன், அதுவும் 390 ஹேண்டில் பார். மிச்ச இன்ஜின் வைஸ் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை, இதெல்லாம் சேமாக தான் இருக்குது. அதுக்கு என்னங்கிற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தோன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் வரும், என்னன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குல்ல, அது அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன். மண் நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா ஒரு 1 இயருக்கு ஒன்ஸாவது அது எப்படியாவது அந்த ஆயில் சீல் வந்து புரோக்கன் ஆகிடும். நம்ம அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாமே விட்டோன்னா பெரிய செலவாயிடும். அதை மட்டும் 1 இயருக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும், ஆயில் லீக் ஆகுதா இல்லையான்ட்டு. மற்றபடி இது வரைக்கும் எனக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் வந்ததில்லை. டியூக் 200 ஆனால் நீங்கள் செகண்ட்ஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து செக் பண்ணிக்கணும். அது என்னன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையான்றது. ஏன்னா இந்த பைக் வந்து நீங்கள் த்ராட்டில் கொடுத்தோடனே வந்து அப்படியே டக்குன்னு கிளம்பும். அதில் வந்து பிரேக் நல்லா தான் பிடிக்கும், ஆனால் ஒரு சில செகண்டு அந்த மாதிரி கேப்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு பிடிக்காது. அந்த மாதிரி விஷயம்தான். இந்த பைக்குமே ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனால் நான் ஓட்டல. ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அந்த பள்ளத்து, நீங்கள் ஹைவேஸில் இது மாதிரி ஸ்பீடாக போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து குறுக்க ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் ரோட்டில், அதை நீங்கள் ஏற்றி இறக்குனீங்கன்னா அலாய்வில் உடஞ்சிடும். அந்த மாதிரி விஷயம்தான் ஆகும். அலாய்விலும் உடையும், முன்னாடி சஸ்பென்ஷன் அந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடமும் உடஞ்சிடும். நீங்கள் போகிற ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. அது ரெண்டுமே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகிடும். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்தோம்னாலே வந்து ஃப்ரேம் பெண்டிங் இஷ்யூ இருக்கும். அது ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி நல்லா சைடில் நல்லா வாங்கிடுச்சுன்னா ஃப்ரேம் கண்டிப்பாக பெண்ட் ஆகிடும். அதை நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறதுக்கு முன்னாடி அதையும் செக் பண்ணணும். டியூக் 200 எடுக்கிறதா இருந்தால். என்னோட ஃப்ரேமே பெண்டில் தான் இருக்குது லைட்டாக. இப்போ நான் சைடில் நின்று அந்த ஃப்ரேமோட வியூ எப்படி இருக்கும்னு காட்டுறேன், பெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத. ஒரு வேளை பைக்கோட ஃப்ரேம் பெண்டாக இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இது வந்து பெண்டாக இருக்கும், ஒரு மாதிரி லெஃப்ட் சைடில் சைடுக்காக போயிருக்கும். அது மாதிரி போயிருந்தாலே வந்து பெண்டுன்னு அர்த்தம். அது நீங்கள் வெளியே கொடுத்தும் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஃப்ரேமே மாற்றினா 20,000 கிட்ட ஆகிடும். ஃபுல்லாக பிரித்து மாற்றணும், எல்லா ஒயரிங் கிட்ட எல்லாமே எடுக்கணும். ஆயில் சீல் வந்து எதுவுமே இப்போ லீக் ஆகுது, நானும் மாற்றணும்.
ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா எண்டுமே இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ஓரளவுக்கு பிளாக் கலரில் வந்துடுச்சு. இதை கண்டிப்பாக நான் இப்போ எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிடணும். இப்படியே வச்சு ஓட்டிகிட்டே இருந்தால் இந்த இதுலேயே நல்லா கீறல் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆயிலே நிற்காது. இப்போயே மண் நிறைய இருக்குது. இந்த மண் அடிக்கிறதுனால தான் வந்து சீல் லீக் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை நீங்கள் மாற்ற மாட்டிங்கன்னா இந்த செட்லாம் மாற்றோம்னா எப்படியும் 30,000 ஆகிடும். அந்த அளவுக்கு போகணுன்னா நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கணும். மற்றபடி பார்த்தோன்னா இங்கே அங்கங்கே துரு பிடிக்கும். இதில் அவ்வளோ அதிகமாக துரு பிடிக்கல. இருந்தாலும் சில பேர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சஸ்பென்ஷனோட மேனுஃபேக்சர் டேட்டு இது வரைக்கும் நான் வாங்கி மாற்றினதே இல்லை. 2019 அப்படியே தான் இருக்குது. இப்போதைக்கு இது ஓடிட்டு தான் இருக்குது. ஒரு சில பைக்லாம் அவங்க சரியாக மண்ணெல்லாம் துடைக்காம விட்டாங்கன்னா இதுவும் வந்து போயிடும். இதோட எக்ஸாஸ்ட் நோட் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் இது வந்து 5 years ஓல்டு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இங்கே ஒரு டென்ஷனர் இருக்கும். அதுதான் வந்து டைமிங் செயினோட டென்ஷனர். இந்த இது வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்களா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டேப்பர் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு ஆள் ஹெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஃபஸ்ட்டாக அதை தான் செக் பண்ணுவோம். நானும் இதை செக் பண்ணி பார்க்கணும் ஒரு வாட்டி. இந்த டியூக் 200 வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் செட் ஆகும். ஃபேமிலிலாம் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. சீட்லாம் வந்து கல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் லாங் ரைடே கொஞ்சம் கஷ்டம்தான். சீட்லாம் நான் குஷனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது சீட்டு கல்லில் போய் எக்ஸ்ட்ரா குஷன்லாம் போட்டு தான் லாங்லாம் போக முடியும். நானே வந்து ஸ்டாக் சீட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதே வந்து கல் மாதிரி தான் இருக்குது சீட்டு. ரொம்ப நேரம்லாம் உட்காந்து ஓட்ட முடியாது. வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. வீட்டில் போய் தான் செக் பண்ணி பார்க்கணும், எடிட் பண்ணி வாய்ஸ் எப்படி கிளியராக இருக்கா இல்லையான்னு. மைக் பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஆன்லைனில் வாங்கும்போது 350 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது. திடீர்னு ஏறும் இறங்கும். இது வந்து டிஜே ஆக்ஷன் 2க்கு வந்து சப்போர்ட் ஆகுது. ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரில. நானே இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள்.